தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாட்டின் சூரல் மலையில் 2ஆம் நாளாக மீட்பு பணியில் வீரர்கள் தீவிரம். சாலைகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் பயணித்து மக்களையும் சடலங்களையும் மீட்கின்றனர். சூரல் மலையில் நிலச்சரிவால் மேடான பகுதிகளில் இருந்த ரிசார்ட்டுகளில் தஞ்சமடைந்த 19 பேர் அபாயகரமான வழியில் பயணித்து பத்திரமாக மீட்டு வந்த ராணுவம். வயநாட்டின் சூரல் மலையில் நிலச்சரிவால் பாதையில் மாறி வீட்டிற்குள் புகுந்த 6. உதவிக்கு செல்போனில் அழைத்த போதும் யாரும் நெருங்க முடியாததால் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி ஊழியர். கேரளாவின் வயநாட்டில் அந்தரத்தில் தொங்கும் வீடுகள். காட்டாற்று வெள்ளம் பாய்ந்ததால் கடுமையாக சேதமடைந்த வீடுகள். வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மொத்தமாக தகனம். உறவுகளை இழந்து கதறி அழும் குடும்பத்தினர். வயநாடு நிலச்சரிவில் குன்னூரை சேர்ந்த கௌசல்யா உயிரிழந்த சோகம். சூரல் மலையில் கணவர் மற்றும் குழந்தையுடன் மண்ணில் புதையுண்ட பரிதாபம். கேரளாவின் வயநாட்டில் உள்ள சூரல் மலையில் மண்ணில் புதைந்தவர்களை மோப்பநாய்கள் உதவியுடன் தேடுகின்றனர். கனரக வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களில் ஹெலிகாப்டர்களை கொண்டு 2வது நாளாக மீட்பு பணி. கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நடிகை நிக்கிலா விமல். நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பணியில் தன்னார்வலராக பணியாற்றினார். சாலியாற்றில் தேட தேட மிதந்து வரும் சடலங்கள். 37 பேரின் உடல்கள் மற்றும் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட அவலம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசியில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9 கோவையில் தொடக்கம். கொளத்தூரில் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடன் பேசி தீர்வு காண கர்நாடகாவுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை இல்லை என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு 1,25,000 கனஅடியிலிருந்து 1,75,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட வாய்ப்பு. வினாடிக்கு 1,28,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கலில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். EVKS இளங்கோவன், கார்த்தி சிதம்பரம் சர்ச்சையை மேலிடம் பார்த்துக் கொள்ளும். தமிழ்நாட்டிற்கு 1 பைசா கூட நிதி இல்லை என்ற ஹெச் ராஜாவை மக்களே விரட்டி அடிப்பார்கள் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. 2003ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் நடந்த பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட். விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகாததால் மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு.
வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள், கால அவகாசம் நீட்டிக்கப்படவில்லை என மத்திய அரசு விளக்கம். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான 18% ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக பிரீத்தி சுதன் நியமனம். மனோஜ் சோனியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நாளை பதவியேற்கிறார் பிரீத்தி சுதன். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் PV சிந்து. எஸ்தோனிய வீராங்கனையை 21-5, 21-10 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் ஸ்வப்னில் இறுதிப் போட்டிக்கு தகுதி. நாளை நடக்கும் ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவு இறுதிப் போட்டியில் பதக்கம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு. சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன். யூடியூப் சேனலை மூடவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி உத்தரவு. நிலச்சரிவின் காரணமாக கேரளாவின் வயநாடு பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு சஜயகுமார் இணைகிறார். சஜயகுமார், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். கேரளா மாநிலத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய அந்த நிலச்சரிவு சம்பவம் தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பலி எண்ணிக்கையானது 199 நெருங்கி இருப்பதாக பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது கேரளா முதல்வர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார். அவர் அனைவரும் இந்த துயரத்தில் பங்களிக்க வேண்டும் என சொல்லியிருந்த நிலையில் தற்போது எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார். இந்த துயரமான இந்த பெரும் சோகத்தில் அனைவரும் பங்களிக்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்து இந்த துன்பத்தை தனியாக யாரும் எதிர்கொள்ள முடியாது, ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும். அளவு எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அனைவரும் இந்த துயரத்தில் பங்களித்து முதல்வர் நிதிக்கு நிதி உதவி பண்ணி இந்த துயரத்தில் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். தற்போது அதே போல அந்த பகுதியில் மீட்பு பணியும் மந்தகதியில் தான் நடைபெற்று வருகிறது. அந்த டெய்லி பாலம் அமைக்கும் பணியானது வெறும் மந்தகதியில் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை தான் இந்த பாலம் பணி முடிவடையும் என இராணுவ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு பகுதியில் இருந்து மீட்டு கொண்டு வரும் மக்களை, அதே போல உடல்களையும் இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்ல வெறும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சஜயகுமார்.